தமிழினம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில் திமுக செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் சார் நம்மளே இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஆளுநருடைய அந்த கல்வி திட்டம் குறித்து சொன்ன அந்த ஒரு விஷயம், ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல. நேற்று வரைக்கும் ஜப்பாய் மண்டலத்திலிருந்து வந்து இன்னைக்கு பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறார். ஏன்னா 4 முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அதாவது ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட், அவங்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய சிலபஸ் நல்லா இருக்குது. இதில் ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து இந்த இது மோசமாக இருக்குது, சப்ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க. இல்லை, ஆராய்ச்சி செய்த வரைக்கும் அது சரியாக இருக்குது, அது ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஆஃப்டர் ஒரு வெரிஃபிகேஷன் கமிட்டி போட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட். 1. 2வது, இவரை யார் நியமிக்கிறாங்களோ அந்த யூனியன் கவர்மெண்ட், அவங்களுடைய சிஏஜி ரிப்போர்ட், அதில் வந்து நமக்கு வந்து இந்தியா முழுக்க பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய கல்வி நல்லா இருக்குது. பள்ளி கல்வியில் வந்து நம்ம தான் லீடிங். நம்மளுடைய 98% ஆர் 99% நம்மளுடைய மிடில் ஸ்கூல் வரைக்குமான என்ரோல்மெண்ட், ரைட். அப்புறம் மேலே வந்தீங்க அப்படின்னா +2 வரைக்கும் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து 89 to 90, ரைட். இது யதார்த்தமானது, அவங்க ரிப்போர்ட், அது ஸ்கூல். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது கல்வி. இது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த எஜுகேஷன் சம்பந்தமாக இந்தியா முழுக்க இருக்கிற கல்வி நிலையங்களில் யூனிவர்சிட்டி 100 யூனிவர்சிட்டி எடுத்தால் 22 நம்ம இருக்கோம். உயர்கல்வி நிறுவனங்கள் 100 எடுத்தால் 30 நம்ம இருக்கோம். இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. ஸோ இது ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தின்பால் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு இதையெல்லாம் சொல்லுது. இதை தாண்டி அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவர் மிக தெளிவாக போல்டாக சொல்லியிருக்காரு, ஆளுநர் சொல்லி இருப்பது தவறு. ஓகே, நம்ம இப்போ சொன்னோன்னா கூட ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் மறுக்கிறீங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கு பேப்பரில் இன் ஆல் லீடிங் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழில் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி ஆளுநருக்கு மறுப்பு, ஆளுநர் சொன்னது தவறு, கல்வி திட்டங்களோ பாடத்திட்டங்களோ தமிழ்நாட்டில் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. பட் இப்படி ஆளுநர் வந்து இந்த மாதிரி எவிடன்ஸே இல்லாமல் சொல்கிறாருல்ல, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அப்படியே ஒரு இடத்துல சொல்லுவார், இங்கே மாநில கல்வி சுத்தமாகவே சரியில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் இதை எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்குறாங்களோ அப்படி பார்க்குறேன். ஓகே, அவங்க வந்து கவர்னர் பேசுறத பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. அதான் இந்த ஒட்டுமொத்த நம்முடைய தமிழ் சமூகமும் அதை எப்படி பார்க்கல. இல்லை, தமிழ் சமூகம் கவர்னரை கண்டுக்காது. ஓகே, கவர்னர் RN ரவியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாட்டு மக்கள் புறந்தள்ளுவார்கள். இன்னொன்று, இவர் இந்த மாதிரி பேசத்தான் மக்கள்கிட்ட வந்து இன்னும் அவரை நியமித்த பாரதிய ஜனதா கட்சியின் மேலே கோபம் வருது. உள்ளபடியே 40க்கு 40 நாங்கள் ஜெயிச்சதுக்கு தலைவர் சொல்லியிருந்தார், எங்களுக்கு வந்து அதிகமான அளவில் வந்து வாக்கு சேகரிக்கிறது ஆளுநர் தான் அப்படின்னு. இப்போ 26க்கு அவர் தொடர்ந்து அந்த பணியை செய்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேனே ஒழிய, ஒரு ஆளுநருக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்தோமே, போட்ட ஃபைல் எல்லாம் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டீங்களா? ஊழலுக்கு எதிராக பேசுகிறேங்கிறீங்க. ஊழல் மந்திரிகள், முன்னாள் மந்திரிகள் மேலே நம்ம விசாரணை நடத்தணும்னு உங்களுக்கு ஃபைல் அனுப்புகிறோம், இன்னைக்கு வரைக்கும் கையெழுத்து போட்டிருக்கீங்களா? என்ன காரணம்? அப்போ அவன் சோசியல் மீடியாவில் நம்ம பிள்ளைங்க எழுதுகிறான், இங்கே கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எங்கேயோ போய்விட்டது, அதனால்தான் ஆளுநர் கையெழுத்திட மாட்டேன் என்கிறார் அப்படின்னு போடுறானே. அப்போ அது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆளுநர் வந்து சும்மா அது மட்டும் இல்லை, இதை பேசுறதுக்கு அவருக்கு அருகதை இல்லைங்கிறேன் நான். அவருக்கு தகுதி இல்லாத விஷயத்தில், அவருக்கு தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் புறந்தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க.
சார் ஏன்னா இப்போ இந்த கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு பார்க்குறப்போ அவங்க இப்போ சமீபத்தில் அன்பில் மகேஷ் கூட சொல்லியிருந்தாங்க, நம்ம கொடுக்க வேண்டிய ஃபண்டை வந்து கொடுக்கலன்னு சொல்கிறப்போ எஸ்எஸ்ஏவுக்கு நமக்கு தெரியும் சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு நல்ல ஸ்கீமாக இருந்துச்சு. அது எல்லாருக்குமே ஈஸியாக இந்தியா முழுக்க போய் சேர்ந்தப்போ அது எஸ்எஸ்ஏவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதியை வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ நிறுத்திட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான் வந்து நாங்கள் உங்களுக்கான ஃபண்டை கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மத்திய அரசினுடைய? இது வந்து அவங்க என்னன்னா அடிமடியில் கை வைக்கிறாங்க. தமிழன் இன்னைக்கு ஒரு தனி இனமாக நின்றுட்டு நிற்கிறாங்க. என்ன லாபம் சார் இதில்? இதனால அவங்களுக்கு என்ன லாபம்? தேசிய கல்விக் கொள்கை உள்ள நீங்கள் நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு இனத்தை நீ அழிக்கணும் அப்படின்னா முதல்ல அவனுடைய வரலாறு அழிக்கணும், ரைட்? ரெண்டாவது அந்த இனத்தை நீ வந்து ஆட்சி செய்யணும்னா அவனுடைய மொழியையும், ரைட், அவனுடைய கல்வியையும் அழிக்கணும். கல்வி அறிவு இல்லாதம மொழி அறிவு இல்லாத எந்த இனமும் இங்கு வாழ்ந்ததில்லை. இந்தியாவிலே சொல்கிறேன். இன்னைக்கு எந்த மாநிலமெல்லாம் ஹிந்தியை ஏற்றுக்குச்சோ, ரைட், அந்த மாநிலமெல்லாம் தன்னுடைய தாய்மொழியை இழந்து நிற்குது, ரைட். இப்போ என்ன ஆகும்னா இன்னொரு 20 வருஷம் போச்சு அப்படின்னா அவர்களுடைய தாய்மொழி இல்லாமலே போயிடும். இப்போ கதறாங்க. இப்போ கர்நாடகா கதறுது, வெஸ்ட் பெங்கால் கதறுது, இவங்க கதறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய அடுத்த தலைமுறையை காலி பண்ணணும். மீண்டும் நம்ம பிள்ளைகள்லாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3 மொழி கொள்கை யாருக்கு தேவை? என்ன தேவை வந்துச்சு? இந்த 3 மொழி கொள்கையை பேசுகிறவங்க எல்லாரும் அதுக்கு வக்காலத்து வாங்குற வந்தேரிகள் என்ன சொல்கிறான், நீங்கள் அப்போ தான் டெல்லி போகலாம். ஆமாம். இல்லை நான் கேட்குறேன், உத்தரப்பிரதேசம் டெல்லியிலலாம் 3 மொழி கொள்கை இருக்குல்லப்பா, அங்கெல்லாம் 3 மொழி தானே? 3 மொழியும் ஹிந்தியாக படிக்கிறான்னு நான் கேட்குறேன். இங்கிலீஷ் படிச்சிருப்பான்ல, அப்போ ஏன் அவன் இங்கிலீஷில் பேச மாட்டேங்கிறான்? அப்போ அவனுக்கு எனக்கு ஏன் மொழிங்கிற ஆக்ரோஷம் இருக்கும்னா எனக்கு இருக்காதா? நான் ஏன் ரத்தத்தில் ஏன் மொழின்னு ஏடா பொழப்பு தேடி வர நீயே படிக்க மாட்டேன்னா அப்புறம் நான் எதுக்குடா உனக்கு படிக்கணும்? சார் இன்னைக்கு இந்தியாவில் ஒன்று கவனமாக வச்சுக்கோங்க, நம்மளுடைய வரிப்பணம் அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் பிரதமருக்கே சம்பளம் கிடையாது. பாராளுமன்றம் நடப்பதில் பாதி பணம் தமிழன் பணம். அதனால அவங்களுக்கு இப்போ என்ன பயம் அப்படின்னா, இவனுங்க இந்த மாதிரியே போகிறாங்கன்னா ஒரு கட்டத்தில் இவனுங்க உச்சத்துக்கு போயிடுவாங்களோ, நம்ம அடுத்த தலைமுறை பேசிக்கிட்டு இருக்கு, டே இது எங்களை விட்டுருங்கடா நீங்கன்ட்டு இந்த இடத்துக்கு போயிடுவாங்களோ. போகிறது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு போனால் வக்கத்து போயிடும். பல மாநிலங்கள் வந்து இதனால் நம்மளை உள்ள இருத்தி வைக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட இருந்து 3 மொழி கொள்கை ஏன் தேவை? நாங்கள் 1967 இருமொழி கொள்கை, எங்கள் பிள்ளைங்க யாருக்காவது கஷ்டம் இருந்திருக்கா? இன்றைக்கும் வெளிநாடுகளில் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் ஒயிட் காலர் ஜாப் யார் அதிகமாக இருக்கா? தமிழர்கள் தானே. தமிழர்கள் தானே. எத்தனை இதுக்கு தலைமை தாங்கிறான்? ஹிந்தி படிச்சிருந்தா உங்கள் கூட சேர்ந்து விற்றுக்கிட்டு தான் தெரியணும். ஆனால் உட்காந்துக்கிட்டு ஆர்டர் போட முடியாது. நாங்கள் அப்படிப்பட்ட வர்க்கம், எங்களை விட்டுருங்க. அதனால தான் 1963 நீங்கள் அலுவல் மொழி சட்டம் என்று சொல்லுகிற அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் கொண்டு வரும்போது அன்னைக்கே இருந்த ஒன்றிய அரசு என்ன சொல்லிருச்சு, எப்பா மும்மொழி கொள்கை இந்தியா முழுக்க கடைபிடிக்கப்படும் எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அது கொடுத்தாங்கல்ல. ஏன் கொடுத்தாங்க? 63 அந்த சட்டத்தை வந்து 65 தான் கொடுக்குறாங்க, 66. அதுக்கப்புறம் 76 திருத்தி பார்க்குறாங்க, அப்பவும் தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் தான். 84 மாற்றும் போதும் தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் தான். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் தானே. நாங்கள் தனியாக தான் இருப்போம். எங்களுக்குன்னு தனி குணம் உண்டு, எங்களுக்குன்னு தனி வரலாறு உண்டு. நாங்கள் இப்படி தான் இருப்போம். இல்லை இதன் மூலமாக, ஏன்னா இப்போ நீங்கள் திமுக தொடர்பானவர்கள் வந்து சொல்ல போது இதில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வர்றாங்கிறப்போ இதை வச்சு அவங்க எப்படி சாதிக்க முடியும்? இந்த கல்வி மூலமா அதை வச்சு அவங்க எப்படி சாதனை? இப்போ நீங்கள் கேட்குற நல்ல கேள்வி கேட்டீங்க. புல்புல் பறவை உங்களுக்கு தெரியுமா? ஆமாம். உங்களுக்கு தெரியுமா? தெரியுமான்னு கேட்டேன். கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கு, நியூஸ் எல்லாம் இடையில வந்துச்சு இல்லை? அதில் அந்த புல்புல் பறவையில் தான் சாவர்கர் பிறந்து வந்தார். சாவர்கர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆர்எஸ்எஸ் அவங்க. சரியா? இது யாருக்கு? இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய வயசு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வைங்க தம்பி, ரைட்? நிறைய படிச்சிருப்பீங்கல்ல. என்னைக்காவது இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாவர்கர்னு ஒருத்தர் இந்தியாவில் இருந்தார்னு உங்களுக்கு தெரியுமா? பெரிய அளவில் தெரியாதுல்ல.
தெரியாதுல்ல. ஒருவேளை நீங்க வந்து RSS படிக்கணும்னு படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு பிதாமகன்ல ஒருத்தர் சாவர்கர்னு படிச்சிருக்கீங்க. கொஞ்சம் நம்ம மீடியா சைடு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த தெரிஞ்சிருக்குமே தவிர மற்றபடி அவரை யாருன்னு தெரியும். இன்னைக்கு கொண்டு வராங்க பார்த்தீங்களா, சாவர்கர், இனிமே ஹெட்கேவர், ரைட், அப்படியே மூஞ்சே, இப்படியே வருஷம் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததுக்கு பிறகு அவங்க பேசினாங்க பாருங்க, இந்த ராஷ்டிரம், காவிக்குடி, இதுதான் அவங்களுடைய நோக்கம். பட் ஏன்னா சார் இப்போ அவங்க இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சொல்றாங்க, இது கிட்டத்தட்ட இது ஒரு நம்ம திருப்பியுமே பின்னோக்கி போற நவீன தீண்டாமை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போறப்போ இதுல பாதிக்கப்பட போறது தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய அவங்க சந்ததிகள் தான் இதுல வந்து பாதிக்கப்பட போறாங்க. அவங்களுமே பேசாம இருக்காங்களே. அது துரோகிகள் என்னைக்காவது அடுத்த தலைமுறை பற்றி கவலைப்பட்டிருக்காங்களா? தமிழர்களுடைய வரலாற்றில் தமிழர்கள் எங்களுடைய முற்கால சேர சோழ பாண்டியர்லேருந்து ஆரம்பித்து இடைக்கால தமிழ் மன்னர்கள்லேருந்து கடைச்சந்ததி வரைக்குமே எங்கள் மன்னர்கள் தோற்றதெல்லாம் துரோகத்தால் தான். அது உள்ளே இருந்தே தான். இந்த துரோகிகள் அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுறதில்ல. அந்த வாரிசுகள் இருக்கும்ல. ஸோ சார் இப்போ என்னன்னா இந்த கார் ரேஸ், அதான் ஃபார்முலா 4 கார் ரேஸ் ரொம்ப எல்லாமே சோசியல் மீடியா, உதயநிதி ஸ்டாலின் கூட தன்னுடைய சோசியல் மீடியாவில் எக்ஸ்தல பக்கத்துலலாம் வந்து பகிர்ந்துருந்தாங்க, ரொம்ப வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ சோசியல் மீடியா சிலதுலேயும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி, ஏன் இப்போ இந்த ரேஸு அப்படிங்கிற மாதிரியான ஒன்று போயிட்டு இருக்கேன் சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு என்ன காரணமா? தம்பி உதயநிதி நடத்திட்டாருங்கிறதுனால விமர்சனமா? எவனுக்காவது கொஞ்சமேனும் தமிழ் ரத்தம் ஓடுறவன் யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா தெற்காசியாவிலேயே முதல் முறை இன்னைக்கு ஆசியா முழுக்க இது போயிருக்கு தம்பி. தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கு. அங்கே தமிழ்நாட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுப்பில் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. இங்கே இருக்கிற அடிவரடிகள் தம்பி, இவங்க அறவேக்காட்டுத்தனமா. நான் என்னன்னா, இதுக்கு நம்ம ஏதாவது அரசில் பெரிய செலவழிச்சோமா? மக்களுக்கு ஏதாவது தொந்தரவா? சரியா? சனி ஞாயிறுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வெளியே போயிடுவான், ரைட்? அவங்க சுற்றுனது 3.5 கிலோமீட்டர். இந்த 3.5 கிலோமீட்டருக்குள்ள யாருக்காவது பாதிப்பு இருந்ததா? இருந்தால் மக்கள் கொதிச்சிருக்க மாட்டாங்களா? அது இரவு நேரம், ரைட்? சாட்டர்டே ஈவினிங் கிளம்பி முடிக்கிறோம். இதில் என்ன வந்துச்சு? இப்போ தமிழன் வந்து ஒரு தெற்காசியாவினுடைய ஒரு ஆளுமை பொருந்திய தமிழன் அப்படின்னு நம்ம இனத்துக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கோமா இல்லையா? உண்மையா இல்லையா? அப்போ இதை போய் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் விமர்சனம் என்பது நியாயமாக இருக்கணும், அதில் ஒரு தர்மம் இருக்கணும். இதனால் வந்து நமக்கு பெரிய இழப்பு அல்லது தனிப்பட்ட முறையில் யாருக்கோ ஒரு சேமிப்பு எதுவும் கிடையாது. சந்தோஷமாக நம்ம மக்கள் இதுவரைக்கும் நான்லாம் டிவியில் தான் பார்த்துருக்கேன் கார் ரேஸ் அப்படின்னா. இப்போ தான் முதல் முறையாக நான் வந்து ஒரு 10 மீட்டருக்குள்ளே நான் பார்க்க முடியுது. வண்டி போகிற போக்கையும் ஒரு அழகையும் பார்க்கும்போது, அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு ரோட் ரேஸ் நடத்தக்கூடிய அளவிற்கான ஒரு மாநிலம் இருக்கு அப்படின்னா அந்த மாநிலம் எவ்வளவு உயர்ந்த மாநிலமா இருக்கணும். அப்ப இட் வுட் அட்ராக்ட். எஸ், அப்படி. ஆனா அப்படி இருக்கப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க, இது கார் ரேஸா இல்ல நாய் ரேஸா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா இடையில இப்போ குறுக்க ஒரு நாய் வந்து போன உடனே அது நார்மலா எல்லா ஸ்டேடியம்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இதை சொல்லியிருக்கிறது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாய்களை பார்க்கிறவர்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது, கார்களை பார்க்கிறவர்களுக்கு நாம் பதில் சொல்லலாம். ஓகே. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவினர் சொல்லக்கூடிய விஷயம்னா, இப்போ ரொம்ப நமக்கு ஏற்கனவே சொல்கிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ஃபண்டு கொடுக்கல அப்படின்லாம் சொல்கிறீங்க. இவ்வளோ கஷ்டம் இருக்கப்போ எதுக்கு இந்த ரேஸ் வைக்கணுமா? இது தேவையா? அந்த இதுக்கு என்ன செலவழிச்சோம்னு கேளுங்க, எவனுக்காவது தெரியுமான்னு கேளுங்களேன். ஓகே. இந்த சொல்கிறாரு நாயை பார்த்துட்டு தெரியுறாரு, யாரோ ஒருத்தர் சொன்னீங்களே, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்களேன், நீங்கள் நாயை பார்த்தீங்களே இதுக்கான செலவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்களேன். தெரியாது. இவங்களுடைய பார்வைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஓகே. என்ன போகுது என்ன வருது, ஜந்துகள் கண்டுக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு நான் மனசை திறந்து நெஞ்சை நிமித்தி சொல்கிறேன், டே ஃபார்முலா 4 நாங்கள் நடத்தியிருக்கோம்ல, ஒலிம்பிக் இதில் வந்து நம்ம இங்கே நடத்தணுமா இல்லையா, கேலோ நடத்தணுமா இல்லையா, ஹாக்கி போட்டி நேஷனல் லெவலில் நடத்தணுமா இல்லையா, தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம்ல. வேற எந்த மாநிலமாக நடத்தியிருக்கா தம்பி? நான் சண்டே பார்த்தேன், நேஷனல் மீடியா முழுசும் அன்னைக்கு தமிழ்நாடு தான் பேசு. ஆல் நேஷனல் மீடியா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஈவன் நமக்கு பிடிக்காத அல்லது நம்மளை முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய சில டிவி ஓனர்கள் நடத்தக்கூடிய டிவி கூட அன்னைக்கு வந்து ஃபார்முலா 4 நடத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு இந்தியா முழுக்க தமிழ்நாடு என்பது ஒரு டெவலப்டு ஸ்டேட். என்னமா உனக்கு கார் ரேஸ் நடத்துறதுன்னு அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, எல்லா இடத்துலையும் அதை ஓகே பண்ணிட மாட்டாங்க.
அப்போ அந்த அளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ நான் என்ன சொல்றேன், உண்மையிலே தமிழர்களை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் ஒரு பூஸ்டா எடுத்துட்டு போகணும்ல. நம்ம அடுத்த தலைமுறையிட்ட நம்ம தான்டா நடத்தியிருக்கோம், நம்ம தான் பண்ணியிருக்கோம், இந்தியாவுக்கே நம்ம தான் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு தன்னம்பிக்கை ஊட்டுறதை விட்டுட்டு இந்த மாதிரி சில்லறைகளை அப்படியே சிதற விட்டுட்டு போயிடணுமே ஒழிய இவங்களை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடாது. அதே மாதிரி முதலமைச்சர் அமெரிக்கா போயிருக்கிறதையும் வந்து கோட் சூட் போட்டு போயிருக்காங்க, இதனால என்ன பெருசாக சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதிமுகவினரும் இதை சொல்கிறாங்களே, குறிப்பாக எடப்பாடி அவங்க அதிமுக ஐடிவிங்களே. இதுக்கு முன்னாடி என்ன பழனிசாமி கோவணம் கட்டிட்டா போனார். ஓகே, நான் பார்த்தப்போ அவரும் ஒருவேளை அவர் போட்டால் கோட்டு சூட்டா கோவணம் ஆயிருமான்னு தெரியல எனக்கு. வைக்கங்கட்ட இதெல்லாம் இது இப்போ வருதா இல்லையா? அதாவது என்ன இருந்தாலும் அவர் முன்னாள் முதலமைச்சர், நம்ம அவரை அப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நீ உன்னுடைய விமர்சனம் தரங்கட்டு போச்சுன்னா அப்புறம் நான் அங்கே அதுக்கு பதில் சொல்லணும்ல. நம்ம கழக உடன்பிறப்புகள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. இப்போ அதான் கேட்குறேன், எடப்பாடி என்ன கோவணத்தோடு போனாரா? அவருக்கு கோவணம் கட்டி விட்டது ஜெயக்குமாரா? பதில் சொல்லுங்க. இல்ல அவங்க அதோட என்ன சொல்றாங்கன்னா 1000 பிரச்சனை இப்ப நமக்கு இருக்கு, இதுல இப்போ அமெரிக்கா பயணம் தேவையா அப்படிங்கறதையும் அவங்க கேட்கறாங்க. நான் கேட்கறது என்னன்னா, இவர் இன்னைக்கு போறோம்னு சொல்லி இன்னைக்கா முடிவு எடுத்தாரு. இப்ப இங்க என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் இப்ப என்ன பிரச்சனை? இல்ல அவங்க சொல்றாங்களே இப்ப கொஞ்சம் இந்த மது இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, சூதாட்டம் இது அதிகமாயிடுச்சு, இந்த மாதிரி இஷ்யூஸ் இதெல்லாமே தீர்த்து வைக்கலாமே அப்படின்னு. தம்பி உங்க இதன் மூலம் சொல்றேன், தமிழ்நாட்டில் குடிகாரர்களின் எண்ணிக்கை 6%. ரைட்? குடிகாரர்கள்னா 7 நாளும் குடிக்கிறவன் தான் குடிகாரன். ரைட்? இது இல்லாமல் அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ் எல்லாம் சோசியல் ட்ரிங்கர்ஸ் எல்லாம் தான் பிஸ்னஸ் ட்ரிங்கர்ஸ், இவங்க ஒரு 6 to 7% இருக்காங்க. மொத்தத்தில் குடிகாரர்கள்னா 6%, இந்த மாதிரி அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸையும் சேர்த்திங்கன்னா 12%. மீதி எத்தனை சதவீதம் நம்ம குடிக்காமல் இருக்கோம்? 88% தமிழர்கள் குடிக்காமல் இருக்கும். இந்த முட்டா பசங்கிட்ட சொல்லுங்கள், ஏண்டா எச்சக்கலைங்களா ஏன்னா வந்து ஒன்றை மாதிரி நீ நினைக்கிற மாதிரி ரோட்டில் உருள்றவன்லாம் தமிழன் இல்லைடா, கெத்தா உட்காந்துட்டு இருக்க 88% பேர் நாங்கள் தண்ணி அடிக்காமல் இருக்கிறோம்னா முட்டா பசங்களான்னு சொல்லுங்க அவனோட. ஓகே சார், இப்போ வந்து என்னன்னா வெளிநாடு போயிட்டு வந்திருக்காங்க முதலமைச்சர், ஏற்கனவே துபாய் போயிருந்தாங்க, இப்போ அமெரிக்கா போகிறாங்க. எதிர்கட்சிகள் இப்போ சொல்கிறது என்ன விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே அப்படிங்கிறது. ஏன்னா நீங்களுமே வெள்ளை அறிக்கை கேட்டிருந்தீங்க அதிமுக அவங்க இதில். அதாவது நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை நாங்கள் கொடுத்தோமா இல்லையா? கொடுக்கலாம். எப்போவுமே தம்பி இந்த கம்பெனி சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை யாராவது கொடுத்துருக்காங்களான்னு இந்த 75 ஆண்டு காலத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்ட சொல்லுங்கள். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி ஒரு ஸ்டேட்டில் மட்டும் இருக்காது. ஓகே ரைட்? டாட்டா இங்கேயும் இருப்பான், மும்பையிலையும் இருப்பாங்க, ஏன் பீகாரில் கூட இருப்பாங்க, வெஸ்ட் பெங்காலில் இருப்பாங்க. அவங்கள காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிரும். அவங்க வந்து இந்த ஸ்டேட் சேஃபாக இருக்குது அப்படின்னா அங்கே MOU போட்டிருப்பாங்க, பட் நமக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம இங்கேருந்து டாட்டா 1000 கோடிக்கு கையெழுத்திட்டது 900 கோடி முடிந்தது, ஃபாக்ஸ்கான் இதனும் அப்படின்னா அப்புறம் அவங்கெல்லாம் சண்டைக்கு போவாங்களா? போக மாட்டாங்களா? அப்புறம் அவங்க எப்படி பிஸ்னஸ் நடத்துவாங்க? தம்பி நம்ம ஒரு ஸ்டேட் மட்டும் தனி ஸ்டேட்டாக இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கேட்குறது ரைட்டு, வெள்ளை அறிக்கையை கொடுத்துடலாம். இங்கே அப்படி இல்லை. ஒரு கம்பெனி எனக்கு தெரிஞ்சு தம்பி எல்லா கம்பெனியும் தமிழ்நாட்டில் நடத்துவாங்க, மும்பையில் நடத்துவாங்க, கல்கத்தாவில் இருக்கும். ரைட்? அதே மாதிரி இங்கே இருப்பாங்க, குஜராத்தில் இருப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் இங்கே பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்தும் கடல் போக்குவரத்தும் வசதி இருக்கும். ரைட்? ஸோ இங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அப்போ அவன் இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம். 4 இடத்துல 5 இடத்துல அவங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒயிட் கொடுக்க முடியாது, ஒயிட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. வெள்ளை அறிக்கை கொடுத்தால் அவங்கள காட்டி கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லணும். அப்புறம் இல்லை நம்ம இதே தானே சார் நம்ம அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப கேள்வி எழுப்பணும். இல்லை அதிமுக ஆட்சியில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இப்போ நம்ம கேட்ட வெள்ளை அறிக்கை என்னன்னா, நீங்கள் எவ்வளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, யார் யார் கூட போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். இது நாங்கள் டெய்லி கொடுத்துட்டு இருக்கோமே. நாங்கள் கேட்ட அறிக்கை என்னன்னா, எடப்பாடி 12ஆம் தேதி போனார். ரைட்? 2 நாடுகளுக்கு போனார், அமெரிக்காவுக்கும் போனார், இங்கேயும் போனார். அப்படின்னா இங்கே போனப்போ எவ்வளோக்கு நடந்துச்சு, அங்கே போனவுக்கு எவ்வளோ நடந்துச்சு, இதை மட்டும் கொடுங்க. அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான வெள்ளை அறிக்கையை கேட்டோம். ரைட்? எவ்வளவு இங்கே நடந்துகிட்டு இருக்கு, எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு நாங்கள் கேட்கல. இப்போ நாங்கள் வந்து அந்த அறிக்கையை கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ரைட்? இப்போ முதல் நாள் 900 கோடி, அடுத்த நாள் 1300 கோடி, என்னென்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பேருக்கு வேலைங்கிறத கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, இங்க நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது. சொன்னால் அது நமக்குமே ஆபத்து.
ஏன்னா நிறைய கம்பெனிகள் வரமாட்டாங்க Yes. அடுத்தால இவங்க நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சா வரமாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அந்த தொழிற்சாலை சம்பந்தமா நிர்வாக சம்பந்தமா கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிறவங்களுக்கு தெரியும். மேலளந்த வாரியா போறவங்கள நம்ம சரி சொல்லி கொடுப்போம், அவ்வளவுதான். ஓகே சார், நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. உங்களுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.